வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ வெயில் காலங்க. மார்ச்லேருந்து ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதமும் வெயில் காலங்க. இந்த பூ பாருங்கள், இந்த கூடையில் இருக்கிற எல்லா பூவுமே இன்னைக்கு எங்கள் மல்லிகைப்பூ செடியில் பூத்த பூங்க. இன்னைக்கு ஒரு நாள் பறித்த பூ மட்டும் இவ்வளோ பூங்க. இது எல்லாம் இந்த கூடையில் இருக்கிற எல்லா பூவையும் கட்டி முடித்தோம்னா 5லேருந்து 6 முழம் பூ வருங்க. அவ்வளோ பூ பூக்குதுங்க ஒரு நாளைக்கு. இந்த செடிக்கு நாங்கள் இவ்வளோ பூ பூக்குது, இந்த செடிக்கு நம்ம என்ன பண்ணுனா இவ்வளோ பூ பூக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. செடி பாருங்கள், ஒரு செடி தாங்க இவ்வளோ பூ பூக்குது. இதுக்கு நம்ம வெயில் காலத்தில் தான் இந்த மல்லிகைப்பூ சீசன். நிறைய மல்லிகைப்பூ பூக்குங்க. பெண்கள் மல்லிகைப்பூ வச்சாவே அவங்களுக்கு ஒரு தனி அழகு வருங்க. அவ்வளோ மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பூ இந்த மல்லிகைப்பூங்க. பெண்களுக்கு பூவையர்னு இன்னொரு பேரும் கூட இருக்குதுங்க. இந்த மாதிரி பூக்களெல்லாம் நம்ம சூட்டிக்கிட்டு நம்ம முகத்தை அன்பாக பாசமாக எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அதனால் நம்மளுக்கு பூவையர்னு பேர் வச்சு அழகு பார்த்துருக்காங்க அந்த காலத்தில். பெண்களுக்கு மல்லிகைப்பூ வச்சாவே பாருங்கள், அவங்க முகத்தில் ஒரு தனி கலையே வந்துடும். மல்லிகைப்பூ வைக்கும்போது அவங்களோட மனசு நல்லா கோவத்தில் இருந்தால் கூட அது அப்படியே பாசமாக வெளியே வருங்க. அதனால கணவர்கள்லாம் ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தா மனைவிகள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது ஒரு தனி சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் அன்போட வெளிப்பாடாகவும் இந்த மல்லிகைப்பூவை சொல்லலாங்க. அதனால தாங்க அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போனாவே பூ வச்சுக்கிட்டு தான், ஒரு 4 கன்னியாவது பூ வச்சுக்கிட்டு தான் வெளியே போகணுன்னு சொல்லுவாங்க. அவங்க பூ வைக்கும்போதே அவங்களுக்கு அன்பு, சந்தோஷம், அது மாதிரியான உணர்வுகள் தானாகவே வந்துருங்க. கோபத்தில் இருக்கிறவங்கள கூட குணமாக மாற்றுற சக்தி இந்த மல்லிகைப்பூக்கு இருக்குதுங்க. இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்கள், ஒரு செடி தான், ஒரு செடியிலேயே இவ்வளோ பூ பூக்குது. இந்த செடி இந்த அளவுக்கு பூக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக மார்ச் மாதம் வரும்போதே என்ன பண்ணணும், மார்ச்சுக்கு முன்னாடியே நம்ம இந்த செடியில் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற கிளைகளெல்லாம் வெட்டி விட்டு கவாத்து பண்ணி விட்டு இந்த தலைகளெல்லாம் நல்லா உருவி விட்டுருணுங்க. கவாத்து பண்ணி தலைகளை உருவி விட்டுட்டோம்னாவே அந்த ஒரு 10-20 நாளில் எல்லா கிளைகளிலையும் புதுசாக இலைகள் வச்சு எல்லாமே கன்னி கட்டி பூ பூக்க ரெடி ஆயிருங்க. நிறைய கன்னி கட்டும் இந்த வெயில் காலத்தில். அதுவும் இல்லாத இந்த பூச்செடி நிழல்ல இருந்தால் இவ்வளோ பூ பூக்காதுங்க. நல்ல வெயிலில் இருந்தால் தான் இந்த செடி, மல்லிகைப்பூ செடி நல்லா பூ பூக்குங்க. இதுக்கு நம்ம ஃபெஸ்ஸெல்லாம் ஒன்றும் கவனிக்கவே தேவையில்லைங்க. நம்ம மார்ச்சுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற கிளைகள்லாம் வெட்டி விட்டு கவாத் பண்ணி தலைகளெல்லாம் உருவி விட்டாவே போதுங்க. இந்த உருவின தலைகளையெல்லாம் செடிக்கு அடியிலேயே போட்டு அதில் தண்ணி ஊற்றுனா அதுவே அதுக்கு உரமாகவும் மாறிடுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு உரம் வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அது இல்லாத நாங்கள் செடிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் வீட்டில் கழனி தண்ணி பிடிக்கிறது அதெல்லாம் அந்த தண்ணியை என்ன பண்ணுவோம், அந்த காய்கறி அரியிற தோல், அந்த வெங்காயத்தோல், அது எல்லாத்தையும் அந்த கழனி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவோம். 1 நாள் 2 நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து ஒரு பக்கெட் நிறையா தண்ணியில் அதை கலந்து எல்லா செடிகளுக்கும் நாங்கள் ஊற்றிடுவோம். அதுவே நாங்கள் எல்லா செடிக்கும் உரமாக மாறிக்குங்க. அது நல்லா சத்து மிகுந்த தண்ணியாகவும் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி இயற்கை முறையில் தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். எங்கள் வீட்டில் பல மரங்கள், நிறைய செடி கொடிகள் நிறைய வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே இதை மாதிரி நாங்கள் இயற்கையாக எங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நாங்கள் இயற்கை உரம் தயாரித்து செடிகளுக்கு கொடுத்துடுவோம். இப்போ மல்லிகைப்பூ வளர்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெயிலுக்கு முன்னாடி கவாத்து பண்ணணுங்க ஃபஸ்ட்டு. 2வது செடி நல்லா வெயில் படுற இடத்துல இருக்கணுங்க. அப்போ தான் மல்லிகைப்பூ செடி நல்லா பூக்குங்க. நிழல் பாங்கான இடத்துல இருந்தால் மல்லிகைப்பூ செடி சரியாக பூக்காதுங்க. 3வது நம்ம வீட்டில் கழனி பிடிக்கிற தண்ணியில் நம்ம அந்த காய்கறி வேஸ்டேஜ்லாம் ஊற வச்சு அந்த சத்து மிகுந்த தண்ணியை வடித்து பக்கெட்டில் ஊற்றி எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றிடணுங்க. அது நல்ல டானிக் மாதிரி நல்லா செடிகளுக்கு நல்ல உரமாக இருக்குங்க. அதிகமாக பூ பூக்கிறதுக்கு அது டானிக் மாதிரி செயல்படுங்க.
நம்ம செடி பூ பூக்க இவ்வளோ தான் 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம செடி நல்லா சூப்பராக பூ பூக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பால் தான் நானும் கட்டினேன். எங்கள் அம்மா ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க. என்னால் கட்ட முடியலனால நான் சின்னதாக கட்டியிருக்கேன். ஒரு வழியாக நம்ம பூவெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு. ஒரு செடி தாங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு. நம்ம எவ்வளோ வெயிலில் நம்ம எவ்வளோ உரம் கொடுத்தாலும் இந்த அடுக்குமல்லி இந்த வெயில் காலத்தில் ஒரு மாதம் அளவு தாங்க பூ பூக்கும். அதுக்கு மேலே பூக்காது. வருஷம் ஃபுல்லாத்துக்கும் அவ்வளோதான் பூ பூக்கும். 1 மாதத்துக்கு பூக்கும். அது அதிகமாக பூத்துரும். நம்ம எங்கடா டெய்லியும் பூக்க மாட்டேங்குதுன்னெலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வெயில் காலத்தில் மட்டும் 1 மாதத்துக்கு மட்டும்தாங்க இவ்வளோ பூ பூக்கும். அடுக்குமல்லியோட இது அப்படி தான். அந்த ஒத்த பூன்னா வருஷம் ஃபுல்லாக பூக்கும். இது அடுக்குமல்லி. அடுக்குமல்லி இந்த வெயில் காலத்தில் பூக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதத்துக்கு தாங்க பூக்கும். இங்கே பாருங்கள் நம்ம செடியில் பூத்த பூ ஒரு 7 முழத்துக்கு பக்கமாக வந்திருக்குது. ஒரு நாளுக்கு இவ்வளோ பூ பூக்குதுங்க. இது மாதிரி ஒரு 10-20 நாள், ஒரு அதிகபட்சமாக 30 நாள் அவ்வளோதாங்க பூக்கும். இந்த செடி நம்ம எவ்வளோ உரம் கொடுத்தாலும் அவ்வளோதான் பூக்கும். பாருங்கள் கட்டி அழகாக வச்சாச்சு. இதுதாங்க இந்த செடி. இந்த செடியில் பூத்த பூ தாங்க இவ்வளோ பூ. இதை மாதிரி ஒரு 10-20 நாள், அதிகபட்சமாக 30 நாள் இந்த செடி இவ்வளோ பூ பூக்குங்க. ஒரு வருஷத்துலேயே 1 மாதம் மட்டும் பூத்தாலும் நம்ம வீட்டு செடியில் பூ பறித்து கட்டி அதை தலையில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷங்க. 1 மாதம் அளவு தான் இந்த பூ பூக்கும். மற்ற நாளெல்லாம் இது சும்மா தான் இருக்கும். இந்த மல்லிகைப்பூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. Thank you for watching.